ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீ இங்க் ஸ்டாம்ப் அப்படி அதாவது ஃப்ளாஷ் ஸ்டாம்பு. சரியா, அது எப்படி பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. அதை தாண்டி இதை மாதிரி ஸ்டாம்ப் யாருக்காவது தேவைப்படுதுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணி தருவோம். சரியா, அதே மாதிரி இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு யாருக்காவது ஐடியா இருக்குன்னா அவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் மெட்டீரியல்ஸ் அண்டு மிஷினரிஸ் சப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு ட்ரைனிங்கும் தருவோம். சரியா, ஓகே. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போ. ஓகே, முதல்ல நம்ம இந்த ஸ்டாம்பில் என்ன பிரிண்ட் பண்ணணுமோ சரியா, அதை பட்டர் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதாவது இதுதான் பட்டர் ஷீட்டு, பெரிய சைஸில் இருக்கும். நான் இப்போ பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, அதை தாண்டி ஓஹெச்பி ஷீட். ஓகேவா, இதையும் அந்த ஸ்டாம்போட அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிடணும். சரியா, இதை பாருங்கள். ஓஹெச்பி ஷீட்டு மேலேயும் கீழே ஒரு ஷீட் வச்சுருக்கிறது எதுக்குன்னா அதில் டஸ்ட்டு வராமல் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. சரியா, இல்லைனா அந்த டஸ்ட் எல்லாமே அதில் பட்டுச்சுன்னா அந்த டஸ்ட் எல்லாம் டாட்டாக நம்ம ஸ்டாம்பில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை அந்த பேப்பரில் வச்சுருக்கோம். சரியா, இதே மாதிரி ஓஹெச்பி ஷீட்டை வச்சுட்டு அந்த மாஸ்டர் நம்ம ட்ரேசிங் ஷீட் இல்லைனா பட்டர் ஷீட்டில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அதுக்கு மேலே கவுத்து வைக்கணும். சரியா, இதை பாருங்கள். இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இதே மாதிரி கவுத்து வச்சுக்கிடுங்க. ஓகேவா, கவுத்து வச்சுட்டு இந்த நார்மல் டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்குல்ல, இல்லைனா செல்லோ டேப்னு சொல்லுவாங்க. சரியா, இதை வச்சு நல்லா டைட்டாக அழுத்தமாக இங்கே இதில் நான் இப்போ ஒட்டியிருக்கிற மாதிரி அழுத்தமாக பிடிச்சி டைட்டாக ஒட்டிடுங்க. ஓகேவா, அது 2 பக்கம் ஒட்டினாலும் ஓகே, இல்லை 4 பக்கம் ஒட்டுறதா இருந்தாலும் ஓகே. ஓகேவா, நீங்கள் ஒட்டிட்டு பாருங்கள். அது அங்கே இங்கே மூவ் ஆகக்கூடாது. அப்படின்னா மூவ் ஆகுறதுன்னா அடுத்த 2 சைடை கூட நீட்டாக ஒட்டிடுங்க. சரியா, அதை தாண்டி நம்ம மிஷினுக்கு வந்துட்டோம். மிஷினில் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், மிஷினில் இருக்க சுவிட்சையும் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் கவுண்டிங் வரும் 1லேருந்து 10 வரைக்கும். அது அப்படியே கண்டினியூவாக கவுண்ட் ஆகிட்டு மிஷின் செட்டிங்ஸு ரெடி ஆகிடும். அதை தாண்டி நம்ம முதல்ல இந்த மேலே இருக்க கேப்பை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேப்பையும் ரிமூவ் பண்ணணும். இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். சரியா, அதை தாண்டி இந்த அக்ரிலிக் போர்டு மேலே வைக்க வேண்டியது. முதல்ல ஸ்டாம்பை அந்த கிளாஸ் மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு இதை மேலே வச்சுட்டு இதில் பார்க்குற மாதிரியே வச்சுருங்க. ஓகேவா, அதை எடுத்து லாக் பண்ணிடணும். இது ஃபுல்லாக ஜஸ்ட்டு அதாவது நம்ம கையால் டைட் பண்ணும்போது எவ்வளவு தூரம் டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் திருப்பி எடுக்கணும். அதனால் திருப்பி எடுக்கிற அளவுக்கு. ஓகேவா, இது கான்செப்ட் என்னென்னா அந்த ஸ்டாம்பு கரெக்டாக ஃப்ளாட்டன் ஆகணும். ஜஸ்ட்டு மேலே தூக்கிட்டு எல்லாம் நிற்கக்கூடாது. சரியா, அதுதான் அதோட கான்செப்ட். அந்த அளவுக்கு கை டைட் வச்சுட்டு நம்ம மேலேருந்து எடுத்த முடிய இதுக்கு மேலேயே மூட போகிறோம். சரியா, இப்போ ஃபுல்லாக கை டைட் வச்சுட்டோம். ஓகேவா, அதை தாண்டி அந்த முடியை இப்போ மூட போகிறேன். சரியா, இது எதுக்காக மூடுறேன்னா உள்ளே இருந்து ஃப்ளாஷ் வைக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ளாஷ் கவுண்ட் செட் பண்ண போகிறோம். அதாவது இதுக்கு நம்ம ஃப்ளாஷ் கவுண்டு எத்தனை கவுண்டிங் வேணுங்கிறத இதில் செட் பண்ணுறோம். சரி, இதுக்கு நம்ம இப்போ 6 கவுண்டிங் கொடுத்துருக்கோம் ஃப்ளாஷ் கவுண்டு. இது இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இந்த ஃப்ளாஷ் நம்ம கண்ணில் படாமல் இருக்க தான் அந்த கேப்பை மூடுறோம். சரியா, இது இப்போ 6 ஃப்ளாஷும் முடிஞ்ச உடனே ஸ்டாப் ஆகும். பார்த்துக்கிடுங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஃப்ளாஷும் வருமோ அந்த கேப் வச்சு க்ளோஸ் பண்ணாலும் எவ்வளோ தூரம் அந்த லைட்டு நமக்கு வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அது வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு தெளிவாக. சரியா, ஓகேவா, இனி ஒரு ஃப்ளாஷ் கூட இருக்குது. ஓகே, ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. இப்போ மிஷினை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா, மிஷினில் உள்ள சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் ப்ளக் பாயிண்டில் இருக்க சுவிட்சையும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, அதுதான் எப்போவுமே சேஃபு. அதை தாண்டி இதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம டைட்டாக வச்சுருக்கிறத லூஸ் பண்ணோம். ஃபுல்லாக மேக்ஸிமம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ண போகிறோம். சரியா, பாருங்கள். இதில் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். இது யாருக்கு வேணாலும் செய்யலாம். சரியா, லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஈஸி. ஓகே, பாருங்கள். இப்போ அந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நம்ம மிஷினில் இதாகிருக்கும். முதல்ல மிஷினை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா டஸ்ட்டு ஏறிச்சுன்னா அந்த டஸ்ட்டு நம்ம ஸ்டாம்பில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உடனே க்ளோஸ் பண்ணுறோம். சரியா, ஓகே. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, நம்ம என்ன அந்த டிசைன் கொடுத்துருக்கோமோ பட்டர் ஷீட்டில் எடுத்துருக்கோமோ அது அப்படியே இம்ப்ரெஷன்ஸ் அந்த இந்த ஸ்டாம்பில் வந்திருக்கும். பாருங்கள். ஓகேவா, தெளிவாக வந்திருக்கா? ஓகேவா, இனி நம்ம இங்கு விடணும். சரியா, அதுக்கு இதுதான் வெயிட் ஸ்கேலு, சின்ன வெயிட் ஸ்கேலு.
இதை முதல்ல ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு 0 வந்த உடனே டேர் பண்ணிடணும். சாரி, இதை வச்சுட்டு டேர் பண்ணணும். சரியா? அப்போ 0 ஆகிடும். இனி நம்ம இதுக்கு இங்கு விட போகிறோம். சரியா? இங்கு நான் இது எப்சனோட இங்கு பாட்டிலில் தான் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா அது அதோட அந்த ஹெட்டுக்காக, அதாவது விடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி அதில் இருக்கிறது சன் ஸ்டாம்பரோட ஒரிஜினல் இங்கு. யாரும் பார்த்துட்டு எப்சனோட இங்கை விட்டுடாதீங்க. சரி, அதை நான் தெளிவாக சொல்கிறேன். இல்லைன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு பிறகு கேட்பீங்க, நீங்கள் இதில் எப்சனோட இங்கு தானே விட்டீங்க, அது எப்படி அப்படின்னலாம். சரியா? எனக்கு வசதிக்காக, சரியா, விடுறதுக்கு வசதிக்காக நான் விட்டுருக்கேன். சரியா? இதில் நம்ம இப்போ எவ்வளோ இங்கு விடணும்னா 5 ml இங்கு விடணும். சரியா? இப்போ கஸ்டமர் வெயிட்டிங், அதனால் நான் ஒரு 0.5 ml எக்ஸ்ட்ரா விட போகிறேன். ஏன்னா அப்போ தான் உடனே ஊறி வரும். இங்கே இல்லைன்னா சில டைம் அரை மணி நேரம் வரைக்கும் எடுக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது டைம் எடுத்து பண்ணுறது நல்லது. எனக்கான கஸ்டமர் வெயிட்டிங் உடனே வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் உடனே கொடுக்க போகிறேன். அதனால் 0.5 ml சேர்த்து விடுறேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம 5 ml விடுவோம் பார்ப்போம். இல்லைன்னா 5 ml விட்டுட்டு 1 மினிட் வெயிட் பண்ணிவிட்டு வரலைன்னா திருப்பி ஒரு 0.5 ml விடலாம். ஓகேவா? சரி, ஓகே, பாருங்கள் 4.93 வந்துடுச்சு. அவ்வளோ விட்டுருக்கேன். இப்போ ப்ளஸ் விட போகிறோம். 0.5 ml கூட விடுவோம். ஓகேவா? ஓகே, போதும். இப்போ பாருங்கள், உடனே வந்துடும். நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? அந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக விழுந்துடும். பாருங்கள், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இது எவ்வளோ தெளிவாக விழுந்துருக்குங்கிறத பாருங்கள். பார்த்தீங்களா? எங்கேயுமே ஒரு சின்ன டல் கூட இல்லாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக விழுந்துருக்கு. ஓகேவா? இவ்வளோ தான். இனிமேல் இதுக்கு அந்த மேலே இருக்க அந்த அட்டையில் ஜஸ்ட் ஒரு ஸ்டாம்ப் பண்ணி மேலே வைக்க போகிறோம். எதுக்குன்னா நம்ம அடுத்த வாட்டி இடிக்கும்போது நம்ம திருப்பி தலைகளை எல்லாம் இடிக்காமல் கரெக்டாக இடிக்கிறதுக்காக இதில் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட்டு மேலே இருக்குல்ல, அதில் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சின்ன ஃப்ளேட் இருக்கும். அதை எடுத்துட்டு அந்த கேப்பை எடுத்துட்டு இந்த இதை உள்ளே வைக்கணும். சரியா? முதல்ல சைடை கிழிச்சிடுவோம். அதில் கிழிச்சிட்டு அதில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். இதை யார் வேணாலும் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். சரியா? லேடிஸு, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப 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 கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். பிஸ்னஸ்ன்னு வந்தாலே லட்சங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள பிஸ்னஸ்ஸு. இதுக்கு தேவையானது என்னென்னா, இப்போ பாருங்கள் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு லேசர் பிரிண்டர், இல்லைன்னா வெளியே கடையில் கூட பிரிண்ட் எடுத்துக்கிடலாம் டிசைன் பண்ணி. அப்போ கம்ப்யூட்டரும் பிரிண்டரும் தேவையில்லை. அப்படின்னா இதுக்கான ஒரு ஃப்ளாஷ் மிஷினும் கொஞ்சோண்டு இங்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்டாம்ப் ஹேண்டில்ஸும் வாங்கி வச்சுருந்தாலே போதும். யாருக்காவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகேவா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.